தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நான் சதீஷ்குமார், கம்பம் நகரத்தை சார்ந்தவன். கடந்த சில நாட்களாக தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் லெப்ட் பாண்டி அவர்கள் பல பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டும் சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் போகிறாரு அப்படின்ற ஒரு பொய்யான தகவல், பொய்யான வதந்தி சில விஷமிகளால் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கோ தளபதியாருக்கோ உண்மையான விசுவாசிகளானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம பொது வழியில் சொல்லும் போது கட்சிக்கும் தளபதியாருக்கும் ஒரு மிகுந்த அவமானம் ஏற்படுன்றதை கொஞ்சம் கூட நினைக்காம அவங்களுடைய சுய லாபத்துக்காக எங்களுக்கு பதவி தரலை அப்படின்ற மாதிரியான போஸ்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் பதவி கொடுத்தாலும் நாளைக்கு கட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும். இவங்க போய் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பணத்தை கொடுத்து எங்களுக்கு போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னாலும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக போஸ்டிங் போட மாட்டார். ஏன்னா இவங்களால் கட்சிக்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இவர்கள் கட்சியே எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சுய லாபத்திற்காக ஒரு பெருமைக்காக வேண்டி நம்ம கட்சியில் இருக்கலாம், இல்லை கட்சியில் இதை வச்சு நம்ம ஏதாவது சாதிக்கல சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க கட்சியை வளர்த்துறதுக்கு வரவே கிடையாது. கட்சி மேலேயும் தளபதியார் மேலேயும் உண்மையான பற்று கொண்ட யாரும் பொது வழியில் இப்படி பேசவே மாட்டாங்க. கட்சியில் பதவி வாங்காத இன்னும் பல பேர் இந்த கட்சிக்காக போராட துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே கட்சியில் இதே மாவட்டத்தில் இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி போடுறதே கிடையாது. அப்போ இவங்க மட்டும் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய சுயலாபத்திற்காக மட்டும்தான். இவங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் தடுத்துட்டார். உங்களுக்கு பதவியும் கிடையாது, நீங்கள் சாதாரண உறுப்பினர் அந்த வேலை செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பதவி உங்களுக்கு தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த மாதிரியான பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அதை எதையுமே காதில் வாங்காமல் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த பதவிகளுக்கு தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இந்த தேனி தெற்கு மாவட்டத்தில் கிடையவே கிடையாது. சொந்த பந்தங்கள் இல்லை பணத்தை வாங்கிட்டு போகிறான்ற ஒரு வதந்தி இத்தோடு முடிக்கப்படணும். நன்றி.